கோஸ்ட் பிரியாணி. இந்த கதையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பிரியாணிக்காக பேய் என்னெல்லாம் செய்யுது, நைட்டில் பிரியாணி வாங்கிட்டு போனால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தன் பிரியாணி வாங்கிட்டே போகிறான். அவன் பின்னாடி பேய் வருது. அவனுக்கு சந்தேகமாக இருந்ததால பின்னாடி திரும்பி பார்த்தா பேய் பின்னாடி நிற்கிது. அவன் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டான். அப்புறம் காட்டுறாங்க அவன் பிரியாணி வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறான். போனோடனே ஷாக் கூட தான் போகிறான். போய் உட்காந்து ஒரு தட்டில் போட்டு பிரியாணிலாம் போட்டு ஒரு மாதிரியாக இருக்க பொண்டாட்டிக்கு டவுட் வந்து பக்கத்தில் போய் கேட்குறான், என்னாச்சுங்க ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் அவனோட ரூபமே வெளியே வந்துச்சு. அது புருஷனே கிடையாது, அது பேய். புருஷன் ரூபத்துல பேய் வந்திருக்குது. அது பிரியாணி எடுத்து வாயில போட்டு அமுக்குது, சாப்பிடுது, சிரிக்குது. நான் பிரியாணி லவ்வர், எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அது பார்த்தோன்னே பயந்து ஓடி வரா. வெளியே ஓடி வந்து என் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு ஓடிக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த டைம்ல பேய் பின்னாடியே வருது. ஒரு இடத்துல அவள் நின்று பார்க்குறா. பார்த்த உடனே அவள் புருஷனோட டெட் பாடி கிடக்குது. பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டா. ஷாக் ஆடினோடனே அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா, என் புருஷன் இறந்துட்டாங்க, பிரியாணி வாங்க போனாங்க, கடைசியில் பார்த்தா ரோட்டில் இறந்து கிடக்குறாங்க, என்ன ஏதுன்னு வந்து பாருங்க அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாருமே பேயாக இருக்காங்க. அந்த போலீஸே பேய் தான். பேய் பின்னாடியே துரத்திட்டு வருது. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பல குழப்பத்தோட போறா. என் புருஷனை காணுமே, பிரியாணி வாங்க போனவங்க இறந்து கிடக்குறாங்களே, என்ன நடக்குது ஏது நடக்குது குழப்பத்தோடைய கோயிலுக்கு போய் சாமியை வேண்ட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் காலைல ஏஞ்சி வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவள் ஹஸ்பண்டை பார்த்தோன்னே சந்தோஷத்துல மகிழ்ந்தா. அதுக்கப்புறம் தான் பேய்கிட்ட வந்து தப்பிச்சுக்கிட்டாங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அமானுஷமான பேய் கதை தான் பார்க்க போறோம். அதுவும் என் கூட நடந்ததுதான், உண்மையான இன்சிடென்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு காலத்துல ஒரு குழந்தை உட்காந்து அழுதுகிட்டே இருந்துச்சு. நானும் நடந்து வரப்ப அந்த குழந்தை அழுவுறத பார்த்தேன். அந்த குழந்தை அழுவுறத பார்த்துட்டு என்னம்மா ஏமா அழுகுறன்னு கேட்டேன். அதுக்கு அந்த குழந்தை எந்த பதிலும் சொல்ல. சரிக்கின்னு உட்காந்துதான் கேட்போம்னு சொல்லி உட்காந்து கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கும் எந்த பதிலும் சொல்ல. என் கையை பிடிச்சி நடந்து கூட்டிக்கிட்டே போச்சு. சரி நான் அது எங்கதான் கூட்டிட்டு போகுதேன்னு சொல்லி நானும் நடந்து போய்கிட்டே இருந்தேன். ஒரு காட்டுக்கு கூட்டு போச்சு. அந்த காட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு இடத்த காட்டுச்சு. அந்த இடத்துல என்னதான் இருக்குன்னு நானும் நோண்டி பார்க்கலான்னு தோண்ட ஆரம்பிச்சேன். தோண்டுனேன். கொஞ்சம் பயமா இருந்துச்சு எனக்கு, ஏன்னா வித்தியாசமா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தாக்க பயங்கரமான அதிர்ச்சி, ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறது அந்த குழந்தையோட டெட் பாடி இருக்கு. பார்த்து பயந்துட்டேன். திரும்பி பார்த்தா அந்த குழந்தைய காணோம். ரொம்பமா பயந்துட்டேன். அந்த நட்டு ராத்திரியில ஓட ஆரம்பிச்சேன். மலையில ஓடுறேன். அந்த குழந்தை வந்து முன்னாடி நின்றுடுச்சு. அப்பயும் நான் அதை கண்டுக்கவே இல்லை. ஓட ஆரம்பிச்சேன். ஆனா அந்த குழந்தை என்னை இடிச்சு தள்ளி காலை ஈத்துட்டு போய் அந்த மண்ணில என்னை போட்டு புதைக்க வச்சிருச்சு. அதுக்கப்புறம் நானும் இறந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் பேய்தான், நான் ஒரு ஆத்மா. இது என் கூட நடந்த உண்மையான இன்சிடென்ட். அடுத்தது நீங்க தான். யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வரீங்களோ உங்களுக்கெல்லாம் இந்த நிலைமை தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.